ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபீட்பேக் நிறையா நேயர்கள் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு 2025 மிகப்பெரிய 3 ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாக போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது, இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடம். காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி, காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். அவர் எந்த நாட்களில் கும்பராசியிலிருந்து மீனராசியை நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம 12 ராசி நேயர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த சனி பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது. சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ, நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே, நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும், வீடியோ பார்க்காத அதாவது முன்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்க தான் செய்யுது. அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களிலே 7 கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள், இந்த 9 கிரகங்களிலேயே மிகப்பெரிய ஒரு வல்லமை, நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது, உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான். நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. யாரெல்லாம் சனி பகவானை பற்றி, சனி பெயர்ச்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், அதாவது தவறான முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள், மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள், இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனி பெயர்ச்சி எப்போது, சனி பெயர்ச்சி மூலமாக ஒரு பதட்டத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உறுதியாக ஏற்படும். மற்றவர்கள் மீது இரக்க குணம் காட்டுறவர்கள், தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், பிறகு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள், உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், மேலும்
நல்ல ஆசிரியர்கள், நேர்மையான அரசு அதிகாரிகள், உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள், இவர்கள் எல்லாம் சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை. ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 வருடங்களாக இந்த ஜோதிடத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த சனி பெயர்ச்சியை யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை. அது 7.5 சனியாக இருக்கட்டும், அல்லது விரைய சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், எந்த சனி பகவான பயிற்சியானாலும் சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன். அனைவரும் காணுங்கள். அன்பார்ந்த மீனராசினியர்களாகிய உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதி. இந்த 11, 12ஆம் அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்களுக்கு விரைய சனியாக அமர்ந்து வந்தார். தற்போது ஜென்மத்திலே சனி பகவான் வந்துட்டார். அப்போ ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருவோமா, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனுபவிச்சிருவோமா அப்படிங்கிற பயமும் பதட்டமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யாரேனும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. அதற்கான வழிபாடு முறைகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்குங்கிறது வீடியோவில் நான் சொல்லிடுறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ கட்டாயமாக அதை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு பயம் நீங்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறான்னா, கடந்த காலங்களில் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் நீ கஷ்டப்பட்டீங்க. மனைவி ஒரு இடத்துல, கணவன் ஒரு இடத்துல, அல்லது மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள், சில போராட்டங்கள், நட்புகள் மூலமாக ஏமாற்றங்கள், உறவு என்றாலே உபத்திரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்க வேண்டிய அமைப்புகள், கொடுத்த காசை திரும்ப கேட்டால் தப்புன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால், இதுக்கு மேலேயும் அதிகமாக நடந்திருக்கிறது உண்மை என்றால், இனிமேல் நடக்க போகிற நல்ல விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அப்படி என்ன விஷயம் நடந்துற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன்னா மனுஷன் தூங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் அந்த வாக்கை கொடுத்துட்டேன் என்னால் காப்பாற்ற முடியலங்கிற மன வருத்தத்துடன் இருக்கும் உங்களுக்கு மன வருத்தம் நீங்க போகிறது. உங்களுடைய காதலில் இருந்த பிரச்சனைகள் உறுதியாக முடிவுக்கு வரும். காதலில் சின்ன பிரச்சனைகள் தான் வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் கவனமாக டீல் பண்ணால் கட்டாயமாக மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம். நண்பர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப பொறுப்பு அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. லாபம் அதிகரித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ட்ரிபிள் மடங்காக மாறி உங்கள் கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். என்னென்ன விஷயங்களில் பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழு கவனம் செலுத்தணும். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவர் யார் கூட பழகிறாரு, அவருக்கும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா விட்டு கொடுத்து போய் அதை எப்படி சமாளிக்கலாங்கிற எண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். முயற்சிகளை மறுபடியும் கொஞ்சம் அதிகரித்து கொள்ள வேண்டும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன தாக்கங்கள் வருது அப்படின்னா அதனை எக்காந்து கொண்டு வெளிப்படையாக வெளியே சொல்லி இன்னொரு உறவு மூலமாக அதை சரி செய்து விடுவோம் என்ற எண்ணத்தை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. நீங்களே உட்கார்ந்து பொறுமையாக பேசி உங்களுக்கான உறவை நீங்களே புரிந்து அவர்களிடம் இறங்கி பேசி செஞ்சீங்கன்னா கட்டாயமாக பாதிப்பு வராது. அதே போல் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே புதிய தொழில் தொடங்குங்க. அவசரப்பட்டு நட்பு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கட்டாயமாக மீன ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. இப்போ நட்சத்திர வாயிலாக பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாதம் மட்டும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடன் அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை உறுதியாக குறையும். தாய்மாமா உறவு மூலமாக நல்ல விதமான ஒரு அன்பு கிடைக்கும். தாய்மாமா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. தாய்மாமாக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக தேவையில்லாத உணவு, பாஸ்போர்ட்டு, அந்த புட்டு இந்த புட்டுன்னு சொல்லி தேவையில்லாமல் ரோட்டில் இருக்க கடையில் உள்ள அல்லது கடைகளில் உள்ள தேவையில்லாத பொருட்களை வந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்றத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. எந்த ஒரு விஷயம் முடிவெடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானம் முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கிறது. ஸோ இந்த 4 பாதம் கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பா வழி சொத்து மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும், வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவரை நாடி அதற்கான வழிபாடு முறைகளை பின்பற்றி மருத்துவம் சாப்பிட்டு வழிபாடு முறையை பின்பற்றுவதன் மூலமாக நல்ல மாற்றம் உண்டு. அதுக்கடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 4 பாதங்களுமே நம்மளுடைய மீன ராசியில் தான் இருக்கிறது. ஸோ இந்த 4 பாதம் கொண்ட புதன் பகவானின் நட்சத்திரமாக கொண்ட நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக போராட்டம், கவலை, வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நிலை இனிமேல் மாறி உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும், உங்களுடைய போராட்டத்துக்கு நல்ல முடிவு கிடைக்கும், நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும், உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு உங்களுடன் இருக்கும் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வேலை பணிபுரியும் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக வேலை நிமித்தமான செயல்பாடுகள் ரொம்ப கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் யார்ட்டையும் வேலையை ஒப்படைச்சிட்டு போயிட்டு அசால்ட்டாக எழுதக்கூடாது. ஸோ அப்படி செய்யும்போது சின்ன சின்ன அழுத்தங்களும் கவலைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். புதிய முயற்சிகள் செய்வதை மே மாதத்துக்கு மேலே செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடுகள் ஏற்படும். இந்த சனி பயிற்சி காலங்களில் குருவாயூர் வழிபாடு செய்வது ரொம்ப மாற்றங்களை கொடுக்கும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சொன்ன வழிபாடு முறைகள், சொன்ன விஷயங்களை கரெக்டாக கடைபிடித்து நம்மளுடைய அன்பு மீன ராசிக்காரர்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் மற்றும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.